ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து புல்லிஷ் ரிவர்சல்ல இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.618 அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்க இருந்து இது ரிவர்ஸ் ஆகுது 1220 2200 ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இது வந்து கண்டிப்பா ஒரு போர்ட்போலியோல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். வருங்காலத்துல இந்த ஃபெப் மாசம் எல்லாம் வந்து பட்ஜெட் வரும்போது எல்லாம் 200 ரூபாய் தாண்டிடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கூட 448 இருந்து 448 தான் இருக்கு. ஆக்சுவலா 448.35 இருந்து 448.90க்கு ரிவர்சல்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் பொசிஷன் சார் குருஜியுமே சொல்லியிருந்தாரு 288ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர், அதுக்கு மேல மந்த்லி க்ளோஸ் கொடுத்தானா இது வந்து மல்டிபிள்ஸ்ல ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல போர்ட்போலியோல ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 2-3 நாட்களாக சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் பங்கு சந்தை. இந்த நேரத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய பங்குகளை என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ஷோவில். ஸோ அதற்காக சம் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் கொடுத்துருந்த வீடியோஸில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லிஸ்ட்டில் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அதிகபட்சமான இன்வெஸ்டர்ஸ் என்ன பங்குகள் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதை டிவைட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் லிஸ்ட் பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லையும் இப்போது இறக்கத்தில் இருக்கும் பங்கு சந்தையில் ரிவர்சலான சம் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இல்லை எக்ஸிட் ஆகிடலாமா அப்படின்னு டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் தீபக் பிரபாகர் அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து 2-3 நாட்களாக மார்க்கெட் ஒரு சரிவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் சம் ஸ்டாக்ஸ் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை தொடர்பு கொண்டிருக்கேன். நம்ம வீவர்ஸ் அனுப்பிச்சிருக்க ஸ்டாக்ஸில் ரிவர்சல் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாக்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸ் இப்போ இந்த சூழ்நிலையில் ரிவர்ஸில் இருக்குது. டெக்னிக்கலாக இது எப்படி இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் சார்? டாக்டர் ரெட்டிஸோடைய டெய்லி சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் 1196 1176 அப்படின்னு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணிருக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா இது ஒரு 4-5 நாள் முன்னாடி அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளார வந்துட்டு இப்ப மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கீழே இருந்து ஒரு ப்ளூ கலர் லைன் வருது. அந்த லைன் பாத்தீங்கன்னா அதோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1230. மேல வந்து ஒரு 1240 அப்படின்னு ஒரு லைன் மார்க் பண்ணி இருக்கு. அது என்ன அப்படின்னா 7 மே அன்னைக்கு அதோடைய லோ வந்து 1240. அடுத்த நாள் ஒரு கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுனுடைய லெவல் வந்து 1223. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த கேப் இதை ஃபில் பண்ணணும். சோ இது 2 விதமா அப்போ ட்ரேட் பண்ணலாம். ஒன்னு, நீங்க இந்த டிமாண்ட் ஜோன்ல இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல 1205 லெவல்ல வாங்குனீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும்னா டீப்பர் ஆகும். 1120 க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் ஆல் வெல் நம்பர்னு பிளாட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 85 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது. அப்படி இல்லைன்னா சேஃப் என்ட்ரி அப்படின்றது 1240க்கு மேல நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும்னா இந்த 1200 வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். அப்படி இது 1240க்கு மேல போற பட்சத்துல இது வந்து 1288 1301 மேல வந்து 1338 1350 லெவல் பிளஸ் இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ரிஸ்க் ரிவார்ட்ல இருக்கு. மார்க்கெட்டுமே நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ல தான் இருக்கு இப்போ. சோ அதனால இதை வந்து டெஃபினட்டா கன்சிடர் ரிஸ்க் ரிவார்ட் வைஸ் எது பெட்டர்ங்கிறது மக்கள் தான் சூஸ் பண்ணணும். விப்ரோட டெக்னிக்கல் பொசிஷன் எப்படி சார் இருக்கு? விப்ரோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெய்லி சார்ட் பார்த்துடலாம். விப்ரோட டெய்லி சார்ட் லோட் பண்றேன். இப்போ இந்த டெய்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா கீழ இருந்து பாருங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் தான் இது எடுத்துட்டு இருக்கு. இன்னையோட லோ வந்து கரெக்டா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், நேத்தோட லோ 570 அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான். மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லைன் போகுது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல முந்தா நேத்து டச் பண்ணி 596 இருந்து இப்போ கீழே விழுந்தது. அந்த சப்போர்ட் ப்ளூ கலர் லைன்ல சப்போர்ட் எடுக்குது. சோ இந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா இது திரும்பியும் மேல இருக்கிற பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் மேல 598 600 லெவல்ஸ் போயிடும். இந்த 600 லெவலுக்கு மேல போச்சுன்னா இது வந்து ரொம்ப புல்லிஷ் ஆயிடும். இப்போ இதோட வீக்லி சார்ட் ஒன்று பார்க்கலாம். இந்த வீக்லி சார்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2வது வீடியோல நம்ம ப்ரிப்பேர் பண்ண சார்ட் இது வந்து இந்த வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா 545 அப்படிங்கிற ஒரு லெவல் மார்க் பண்ணிருக்கேன். இந்த பி பாயிண்ட் இந்த ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்கு. அதோட பி பாயிண்ட் பாத்தீங்கன்னா 545. அதுக்கு மேல அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால தாராளமா இதை வந்து நீங்க இந்த புல்லிஷ் இந்த பேரிஷ் ரிவர்சல் உடைய சார்ட் வந்து
ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 545 மேலேயே வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது 545 மேல போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 583 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 579ல. இப்ப இந்த 583 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 616, 645, 680 இந்த லெவல் இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐடி இண்டெக்ஸுமே மக்கள் வந்து ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருந்தாங்க, ரொம்ப விழுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு சைன் ஆஃப் ரிவர்சல் அதுவுமே கொடுக்குது. சோ ஐடி ஸ்டாக் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பர்டிகுலரா விப்ரோ வந்து பை ஆன் டிப்ஸ் ஆல்வேஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் ஆனதுனால இதோட டார்கெட்ஸ் பெருசு. இது உடனே போயிடாது. இது கொஞ்சம் மேபி ஒரு 2 months 3 months ஆகலாம். பட் இட் வில் டெஃபினெட்லி மூவ் டுவர்ட்ஸ் அந்த 680 லெவல்ஸ் ஃபைனல் டார்கெட் இருக்கு சார். ஓகே, மணப்புரம் ஃபைனான்ஸ் சார். சார் மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஆக்சுவலா ஒரு லோயர் சர்க்யூட் அடிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலான்ட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக்ஸ் சார்ட். இப்ப இந்த ஹார்மோனிக்ஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா 146 அப்படின்னு ஒரு ரிவர்சல் லெவல் இருக்கு 1.13. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 139 to 136. சோ கரெக்டா இது பாருங்க, இந்த லோ பாருங்க 22 அக்டோபர் அன்னைக்கு இதோட லோ வந்து 138 ரூபா 35 பைசா அடிச்சிருக்கு. கரெக்டா அந்த ரிவர்சல் ஜோன்ல இருந்து இது ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு மார்க் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்குன்னா 156, 157 லெவல் இருக்கு. அங்கதான் இது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. சோ இது வந்து இந்த ரீசன்ட் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா 164. இந்த 164க்கு மேல இது போயிடுச்சு அப்படின்னா இது வந்து அடுத்தது டைரக்டா இந்த கேப் ஃபில் பண்ணும். ஒரு கேப் டவுன் ஆச்சு இல்லையா 17 அக்டோபர்ல இருந்து அடுத்த நாள் வந்து 18 அக்டோபர் பெரிய கேப் டவுன் ஆச்சு. சோ அந்த 177 அப்படிங்கிற கேப்பை இதை ஃபில் பண்ணிடும். கண்டிப்பா போர்ட்போலியோல வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் நல்ல ரிவர்சல்ல இருக்கு. இது பை ஆன் டிப்ஸ் தான். 125.35 இதுதான் இதோட டெய்லி க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது 177 டெஃபினட்டா வரும். இந்த 177 மேல 195 பிளஸ் 200 பிளஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். ஓகே, ரிவர்சலான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல நானே ஒரு 16 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதையும் நம்ம இதுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா கொடுங்க. ரிலையன்ஸ் எப்படி இருக்கு சார்? சார் ரிலையன்ஸ் வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.618 அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்க இருந்து இது ரிவர்ஸ் ஆகுது 1220 2200 ஒரு ரிவர்சல் பாயிண்ட். இந்த 1306 இதோட ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 1306 தாண்டிடுச்சு அப்படின்னா இது 1360 1433 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இதோட ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 1110 க்ளோசிங் பேசிஸ். ஸோ ஏற்கனவே இந்த ரிவர்சல்ல தான் ரிவர்சல்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 1306 ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல போச்சுன்னா நான் சொன்ன டார்கெட் பாசிபிள் சார். ஐடிசி நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? சார் ஐடிசி வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹாஃப் பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹாஃப் பேட் அப்படிங்கிற ஒரு இது ரிவர்சல். இங்க பாத்தீங்கன்னா இதுல ஹாஃப் பேட் பாத்தீங்கன்னா 455.6. இது அடிச்ச லோ வந்து 455.4. அங்கிருந்து இது வந்து இப்போ 476 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியரஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 465. இது ஒன்ஸ் 480 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 49 இது வந்து 480க்கு மேல 490 510 இதோட ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் முதல்ல இருந்தது. அந்த 510 பிளஸ் இது போயிடும் சார். அடுத்து டாடா எலக்ஸி வந்து 6757 இருந்தது 6686 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ டெக்னிக்கலா இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம் சார்? இப்போ டாடா எலக்ஸி வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு வீக்லி சார்ட். இது வீக்லி சார்ட்ல அழகா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்தது போன வாரம். லோ வந்து 6286. ஸோ இங்க நீங்க ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. கீழே வந்து இதோட டிமாண்ட் ஜோனுமே வந்து அந்த 6282ல இருந்து 5990 டிமாண்ட் ஜோன். ஸோ இதை வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். வீக்லியில ஒரு ரிவர்சல் சைன் காமிக்குது. போன வாரத்துடைய லோ அதாவது 6286 ஆர் 6282 இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இது ஒரு பெரிய புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இது 8000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அப்கோர்ஸ் இதுக்கு டைம் எடுக்க போறது, ஏன்னா இது வீக்லி சார்ட் இல்லையா. சோ 8000 போகும். 8000க்கு மேல வந்து இது 9183 லெவல்ஸ் திரும்பி ரீக்ளைம் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சார். நல்ல ரிஸ்வார்ட்ல இருக்கு, தாராளமா இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க 5990 க்ளோசிங் பேசிஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஐஆர்எஃப்சி ஸ்டாக்ஸ் 153ல இருந்து 149.25 கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் பொசிஷன் இருக்கு, எங்க ஹோல்ட் பண்ணலாம் சார்? ஸோ நீங்க இப்ப பாக்குறது வந்து ஒரு டெய்லி சார்ட் ஐஆர்எஃப்சி. இதை வந்து நம்ம ரெண்டு ரிவர்சல் லெவல் போட்டிருந்தோம், 143 to 141, அப்புறம் ஆட் மூவர் அட் 133 to 129.5. ஸோ இதோட லோ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 132.8 அந்த ரிவர்சல் ஜோன்ல இருந்து மேல வந்து 161 போச்சு, திரும்ப கீழே வந்தது. இப்போ வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 161. இந்த 161 இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து திரும்பி 188 200 ரூபாய்க்கு மேல போயிடும்.
தாராளமா இதை வந்து பை ஆன் டிப்ஸ். இது வந்து 116.65 ஸ்டாப் லாஸ் ஃபார் ஆல் லாங்ஸ். ஸோ தாராளமா இதை இப்பயும் வாங்கலாம். ஆன் ஃபால் டு 133 to 129 வாங்கலாம் சார். இது வந்து கண்டிப்பா ஒரு போர்ட்போலியோல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஸ்டாக். வருங்காலத்துல இந்த ஃபெப் மாசம் எல்லாம் வந்து பட்ஜெட் வரும்போது எல்லாம் 200 ரூபாய் தாண்டிடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சுஸ்லான் 63லேருந்து 63 அது கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. பட் இந்த டைம்ல இன்னும் கரெக்ஷன்ஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? சார் நீங்க ஆக்சுவலா சுஸ்லான்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து குருஜியோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், அது இட் இஸ் ஃபார்மிங் அ கப் அண்ட் ஹேண்டில் ஆன் த மந்த்லி சார்ட் அப்படின்னு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த மந்த்லி சார்ட் தான். இப்போ இந்த மந்த்லி சார்ட்ல இந்த கப்போடைய அப்பர் லெவல் வந்து 85, லோ பாத்தீங்கன்னா ஒரு போன மாசம் லோ வந்து 53.45. இது பாத்தீங்கன்னா 38.2 ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு ஃபிபோ போட்டிருக்கேன். அதாவது 38.2 ரீட்ரேஸ்மெண்ட் 53.74. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதோடைய ஹேண்டில் ஃபார்மேஷனுமே முடிஞ்சிருச்சு. இப்போ சோ ஸ்டாப் லாஸ் வெரி சிம்பிள் சார். 53.45 க்ளோசிங் பேசிஸா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கறது 85. இந்த 85க்கு மேல இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 115, 130, 160 ரூபாய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மல்டி பேக்கரா, அதாவது இங்க இருந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல இருக்கு மந்த்லியில. ஓகே, இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கூட 448லேருந்து 448 தான் இருக்கு. ஆக்சுவலா 448.35லேருந்து 448.90க்கு ரிவர்சல்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் பொசிஷன் சார். ஸோ நீங்க இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஹார்மோனிக் சார்ட். இதுல 2 லெவல் மார்க் பண்ணிருந்தோம். ஒன்னு வந்து 436லேருந்து 430 கரெக்டா அது கீழே போச்சு. கீழே இன்னொரு லைன் வந்து 395 ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இன்கேஸ் ஃபால் ஆச்சுன்னா நீங்க 395 கூட ஆட் பண்ணலாம். உங்களுடைய ஃபைனல் ஸ்டாப் லாஸ்ங்கிறது 348. ஒரு அழகா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி சார்ட்ல ஒரு டைவர்ஜென்ஸுமே இருந்தது. அந்த டைவர்ஜென்ஸ்னால ஒரு அக்யூமுலேஷன் ஆயிட்டு இருக்கு. இது மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார். இது மேல போச்சுன்னா இது வந்து நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 464. அது மேல இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா 509 ரூபாய்க்கு மேல 530 ரூபாய்க்கு மேல இது போயிடும் சார். இது வந்து ஒரு நல்ல அப்மூ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப கீழே விழுந்துருச்சு, தாராளமா அதை ஆட் பண்ணலாம் சார். ஓகே, டாடா ஸ்டீல் 143 to 145 இந்த ரிவர்சல், இந்த ஸ்டாக்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் சார்? டாடா ஸ்டீல் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் லெவல்ல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு டெய்லி சார்ட். இதோட டிமாண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 141ல இருந்து 137. இது கரெக்டா அந்த 137 தான் இதோடைய லோ. இது வந்து அடிச்சது என்னைக்குன்னா 21 நவம்பர். இப்போ 148 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ், ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன், அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சோ நீங்க ஃப்ரெஷ் என்ட்ரி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 148க்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா 137 உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆயிடும். ஸோ ஒரு 10 ரூபா 11 ரூபா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி 148க்கு மேல ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே இப்போ ஆட் பண்றீங்கன்னா அப்போ கீழே வந்து திரும்பி 130 லெவலுக்கு வந்தா ஆட் பண்றதுக்கு ஃபண்ட் வச்சுக்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா 148க்கு மேல என்டர் பண்றது பெட்டர். இதோட லாங் டேர்ம் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 128. இது உடைக்காத வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து மஸ்ட் ஹேவ் ஷேர் இன் தி போர்ட்ஃபோலியோ. ஒரு நெகட்டிவ் ரிவர்சல் அப்படிங்கறத தாண்டி ஒரு பாசிட்டிவ் ரிவர்சல்லையும் சம் ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் 299லேருந்து 304 சம்திங் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணலாம் சார்? ஸோ இப்போ நீங்க பாக்குறது டெய்லி சார்ட். இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா நான் சொன்ன அந்த 274 லெவலுக்கு ரீடெஸ்ட் ஆச்சு. அதுதான் அதோட மல்டி மந்த் பிரேக் அவுட் லெவல். அந்த 274 லெவல்ஸ்ல இருந்து இப்போ திரும்பி 306ல இருக்கு. மேல வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதோட சப்போர்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்குது அரௌண்ட் 296ல. கீழே 292 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ 274 ஹோல்ட் பண்ற வரைக்கும் இது திரும்பியும் இந்த 315 ரூபாய்க்கு போயிடும். இன்கேஸ் இந்த 315 ரூபாய்க்கு மேல இது க்ளோஸ் ஆகுதுன்ற பட்சத்துல இந்த இப்போ நான் வரைகிற இந்த ஃபிபோடைய டார்கெட்ஸ் வந்து இதுல பாசிபிள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1.6 305. ஸோ இதுக்கு மேலேயே இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே நம்ம பாக்குறது 325, 338, 357, 378 ஆல் த வே டில் 385, 400 பிளஸ் இதுல பாசிபிள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டவு தியரியில இருக்கு. குருஜியுமே சொல்லியிருந்தாரு 288ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரு. அதுக்கு மேல மந்த்லி க்ளோஸ் கொடுத்தானா இது வந்து மல்டிபிள்ஸ்ல ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல போர்ட்போலியோல ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக். மல்டி பேக்கரா மாறும் சார். ஸோ அப்படியே பாசிட்டிவ் ரிவர்சல்லையே கொச்சின் ஷிப்யார்ட் 1529லேருந்து 1580 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இப்போ இந்த நேரத்தில் பை பண்ணலாமா இல்லை வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம் சார்? சார் நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய ஒரு டெய்லி சார்ட் லோட் பண்ணிருக்கேன். இது வந்து இதோட டிமாண்ட் ஜோன்குள்ள இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. கீழே இருந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இன்னியோட லோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்குது.
நியரஸ்ட் சப்போர்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா 1484. ஸோ இது வந்து இந்த 1484 இது வந்து சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா இது மேல வந்து 1750 1800 ரூபாய்க்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரிவர்சல் இருக்கு சார். ஸோ யாராவது இதை வச்சிருந்தாங்க அப்படின்னா இதை ஆவரேஜ் பண்ணிருந்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இப்ப கூட ஆவரேஜ் பண்ணலாம். இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை வந்து தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம் சார். இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எங்களை தொடர்பு கொண்டு ஷேர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வணக்கம். ஸோ வியூவர்ஸ், இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் சம்திங் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கொண்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.